போராட்டத்திற்கு சென்ற சாணக்கியன் சுமந்திரன் விரட்டியடித்த மக்களால் குழப்ப நிலை. அனுர அரசாங்கத்தின் செயலால் அதிர்ச்சியில் இலங்கை அரசியல்வாதிகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு உறுதி, IMF-இடம் பகிரப்பட்டுள்ள விவரங்கள். எதிர்க்கட்சிகளை கடுமையாக சாடிய பிரதமர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ரணில் முக்கிய பேச்சு. வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை. அஸ்வெசும மூத்த குடிமக்களுக்கு வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. அம்பாறை பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு சென்ற சுமந்திரன் மற்றும் சாணக்கியனுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர். இன்று இடம்பெற்ற இச்சம்பவத்தின் போது போராட்டக்காரர்கள் சுமந்திரன் மற்றும் சாணக்கியனை அங்கிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய நிலையில் அங்கு குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் பெரிய நீலாவணை பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையினை மூடுமாறு வலியுறுத்தி பெரிய நீலாவணை பகுதியில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன், ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MK சுமந்திரன் ஆகியோர் போராட்டம் நடைபெறும் பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய பின்னரே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கிருந்து திரும்பிச் சென்றுள்ளனர். அதேவேளை அங்கு உரையாற்றிய சுமந்திரன் பெரிய நீலாவணையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிராக நீதிமன்றின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது. அவ்வாறு எவராவது நினைப்பார்களாயின் அது வெறும் கனவு மாத்திரமே ஆகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரலகங்கவில பகுதியில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் உரையாற்றுகையில், எமது தலைமைத்துவத்தின் மீதும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளால் எமது அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது. எமது அரசாங்கம் மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனை அவர்களே பாதுகாக்கின்றனர். அண்மையில் சில எதிர்க்கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடாத்தாமல் அதனை காலம் தாழ்த்துமாறு கோரிக்கை முன்வைப்பதை செய்திகளில் பார்த்தேன். இன்னும் இவர்களால் மக்களிடத்திற்கு சென்று கலந்துரையாட முடியாமல் உள்ளது. இவ்வாறான கோழைகளுக்கு அரசாங்கத்தை வீழ்த்துவது என்பது வெறும் கனவு மாத்திரமே ஆகும். இந்த நாட்களில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்கின்றன? எமது அரசியல் கொள்கை பிரகடனம் மற்றும் எமது அரசியல் கலாச்சாரத்துடன் அவர்களுக்கு மோதிக்கொள்ள முடியுமா? உண்மையில் அவர்களால் அதனை நினைத்து பார்க்க முடியாது. எமது ஒழுக்க நெறிகளுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியுமா? முடியாது. அவ்வாறு நினைத்து பார்ப்பது வேடிக்கையான விடயமாகும். இதன் காரணமாகவே அவர்கள் எமக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நாடாளுமன்றில் நாளை சமர்ப்பிக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதலாவது வரவு செலவு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுகளையும் மேலும் அரசு வேலைகளையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட அளவுக்குள் இவை இருக்கும் என்று நிதியமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தேவைகளுக்கு ஏற்ப வரவு செலவு திட்டத்தின் விவரங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அரசு துறையின் ஆட்சேர்ப்புகள் பாதீட்டுக்கு பின்னர் ஆரம்பிக்கும். ஆனால் அவை அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்பும் செயற்பாடுகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் புதிய வரிகள் எதுவும் அறிமுகப்படுத்தப்படாது என்றும் குறித்த அதிகாரி கூறியுள்ளார். பாதீட்டில் பாதுகாப்பு அமைச்சக ஒதுக்கீடுகள் 442 பில்லியன் ரூபாய்களாக உள்ளன. இதில் 382 பில்லியன் தொடர்ச்சியான செலவினங்களுக்காகவும் 60 பில்லியன் ரூபாய்கள் மூலதன செலவினங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கருடன் முக்கிய சந்திப்பை நடாத்தியுள்ளார். இந்த சந்திப்பு 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது நடைபெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது. பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டிற்காக ஓமானுக்கு பயணம் செய்துள்ள ரணில் விக்ரமசிங்க
சமரசிங்க கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கியமான பிரச்சினைகளை கையாள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையிலிருந்து அதானி குழுமம் வெளியேறியதன் மூலம் இந்தியா இலங்கையை கைவிட்டு விட்டதாக ரணில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 மாதங்களாக எமது அரசாங்கம் செய்துள்ள வேலைகளை பார்த்து பல அரசியல்வாதிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்களது எதிர்கால இருப்பு தொடர்பான நம்பிக்கையை அவர்கள் இழந்துள்ளனர் என்று வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், முட்டை இல்லை, கோழி இறைச்சி இல்லை, அரிசி இல்லை, தேங்காய் இல்லை, வெங்காயம் இல்லை, உருளைக்கிழங்கு இல்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இன்று நாம் இந்த பிரச்சனையை உருவாக்கும் இடத்தையும் அதற்கான பதிலை வழங்க வேண்டிய இடத்தையும் கண்டறிந்து எமது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான பணிகளை செய்து வருகின்றோம். இன்று முட்டைகள் பற்றாக்குறை இல்லை, இருந்ததை விடவும் குறைந்த விலையில் சந்தையில் கிடைக்கின்றன. அதேபோன்று கோழி இறைச்சி தேவையான அளவில் இருக்கின்றது. அவற்றின் விலைகளும் தற்போது குறைந்துள்ளன. இப்போது சந்தையில் நிறைய வெங்காயம், கிழங்கு இருக்கின்றது. அவற்றின் விலைகளும் கணிசமாக குறைந்துள்ளன. இவற்றை பார்த்து சகிக்க முடியாமல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் அரசியல் ரீதியாக வங்குரோத்தடைந்தவர்களே தவிர பொதுமக்கள் அல்ல. கடந்த 3 மாதங்களாக நாம் செய்ததை பற்றி அவர் அதிர்ச்சியடைந்து இவர்களது எதிர்கால இருப்பு தொடர்பில் நம்பிக்கை இழந்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானின் முன்னணி வங்கிகள் எதுவும் இலங்கையின் கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என இலங்கை இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் அவசரமாக தீர்வுகளை வழங்க வேண்டும் என்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பதி மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார். சுமார் 5 ஆண்டுகளாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த தனியார் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை 1ஆம் திகதி முதல் மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இங்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் மகிழுந்துகள் மற்றும் வேன்கள், பொது போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்படும் பேருந்துகள், பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்படும் வாகனங்கள், சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள், முச்சக்கர வண்டிகள், உந்துருளிகள் மற்றும் மோட்டார் இயந்திரங்களை பயன்படுத்தாத பிற பொருட்கள் இறக்குமதி செய்ய அதிவிசேட வர்த்தமானி மூலம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி தடை நீக்கம் குறித்து கருத்து தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இது மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது. அஸ்விசும நலத்திட்ட உதவிகளை பெறும் குடும்பங்களில் மூத்த குடிமக்களுக்கும் தபால் மற்றும் துணையஞ்சல் அலுவலகங்கள் மூலம் மாதாந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று தேசிய மூத்த குடிமக்கள் தலைமைச் செயலகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உதவித்தொகை பெறவுள்ளவர்கள் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களை தவிர்ந்த மூத்த குடிமக்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் மற்றும் உதவியஞ்சல் அலுவலகங்களில் உதவித்தொகை அதன்படி இதுவரை அஸ்விசும உதவித்தொகை பெற்று வரும் மூத்த குடிமக்கள் இந்த மாதத்திற்கான உதவித்தொகையை 20ஆம் திகதி முதல் தபால் மற்றும் துணையஞ்சல் அலுவலகங்களில் இருந்து பெற முடியும் என்று தேசிய மூத்த குடிமக்கள் தலைமைச் செயலகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இந்த மாதம் 17,25,795 குடும்பங்கள் அஸ்விசும திட்ட கொடுப்பனவுகளை பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.